ஸ்மால் பிஞ்ச் பேக்கிங் சோடா, குழிக்கரண்டி ஆயில் போட்டு இந்த அளவு டால்டாவா அல்லது பட்டர் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. பட்டர், தண்ணி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நல்லா அப்படி பிசைஞ்சு பரோட்டா செய்கிற அளவுக்கு உள்ளது உண்டை எண்ணெயில் போட்டு அப்படியே கடையை உருட்டி விட்டு போட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் எண்ணெய் தொட்டு இப்படி செய்யணும். இது மாதிரி உருண்டை ஆயில் மின்னு இருக்கணும். மறுபடியும் நம்ம உருண்டை பிடிக்கும் போது ஆயில் போட்டு பிடிச்சிட்டு அந்த ஆயிலில் பரட்டி இது மாதிரி வச்சு ஒரு ஒயிட் கலர் துணியை நினச்சி புரிஞ்சிட்டு இப்படி போட்டு அரை மணி நேரம் வச்சுருங்க. காப்பி போட்டு பரோட்டாவை வச்சிடணும். கொஞ்சம் ஆயில் தடவிக்கங்க அடியில். இல்லைன்னா இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க. காஞ்ச மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். இது மாதிரி அப்பளம் மாதிரி நைஸாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு இந்த பாருங்கள், பார்த்துக்கோங்க நான் எப்படி மடக்கிறேன்னு. இப்படி மடக்கிக்கணும், திரும்ப இப்படி மடக்கிக்கணும், திரும்ப இப்படி மடக்கணும். இந்த மாற்றி மாற்றி இந்த பக்கம் மாற்றி மாற்றி மடக்கணும். புடவை கொசுவும் வைக்கிற மாதிரி. இந்த திரும்ப இந்த பக்கம் மடக்கிட்டு இப்படி சுருட்டணும். இப்போ இதை தேய்ச்சிக்கணும். இது மாதிரி தேய்ச்சிக்கணும். கல்லில் ஆயில் போட்டுட்டு பரோட்டா வச்சு அதில் போட்டுறாங்க. போட்டுருவோம். ஆயில் நல்லா சூடானா போடும். இன்னொரு தடவை மடிக்கிறத காட்டுறேன். இந்த பாருங்க, இப்படி மடிச்சுக்கணும். அப்புறம் திரும்ப இப்படி மடிச்சுக்கணும். இப்படியே திரும்ப இப்படி. அவ்வளோதான். இப்போ இதை அப்படி சுற்றி வச்சு இது ஒட்டி விட்டுறணும். ஒட்டி விட்டுட்டு தேய்க்கணும். இப்போ இதை பெரட்டி போட்டுக்குவோம். ஏன்னா அது வெந்துருச்சா வேகலைன்னா திரும்ப நம்ம பெரட்டிக்கலாம். கருக விடக்கூடாது. கருகாமல் பார்த்துக்கணும். ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் போட்டு இதில் போட்டு வைக்கணும். சிம்மில் வச்சிங்கன்னா கருகாமல் வேகும்.